வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார், அடைக்கலமா ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகளே. கரங்களை தட்டி 1 ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்து பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்து பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உற்சாகமா கரங்களை தட்டி அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார், ஆவி ஆத்மா சரீரமெல்லாம். சொல்லுவோமா கையை தட்டி. வாதை உந்தன் கூடாரத்து அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்து பொல்லாப்பு நேரிடாது மகளே. உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டி. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. இந்த உரிமையை
எனக்கு தந்தி. சொல்லுவோம், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உங்க பாதம். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் சில பள்ளங்களும் உண்டு. அதனால மிதித்திடுவாய், நீ மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மண்கால்கள் உனக்குண்டு, மறவாதே. மண்கால்கள் உனக்குண்டு. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென். இன்னைக்கு உங்க கூட அதை சார்ந்து பஸ்கா அல்லது பாஸ்ஓவர் அப்படின்னு உங்க கூட ஒரு அரை மணி நேரம் பேசலாம் நினைக்கிறேன். சிந்தனைகள் சிதறாமல் கேளுங்கள். பாஸ்ஓவர் என்ற வார்த்தை பைபிள்ல நிசான் மாசம் 14ஆம் தேதி அப்படின்னு யாத்திரை ஆகமத்தில் சொல்லி ஒரு செலப்ரேஷன், அந்த நாளை குறிப்பிட்டு இது ரொம்ப முக்கியமானது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்தியது. இந்த பாஸ்ஓவர் அல்லது பஸ்கா 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் 12 யாத்திரை ஆகமத்தில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது கர்த்தரால. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ்காவை இயேசு நிறைவேற்றி முடித்தார். 3 மேஜர் ஃபெஸ்டிவல் இஸ்ரவேல் இருந்துச்சு. அதில் ஒன்று பஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர். 2 தி அன்லீவன்டு பிரெட், புளிப்பில்லா அப்பத்தின் பண்டிகை. 3 முதற் பலன்களின் பண்டிகை. 2000 வருஷத்துக்கு முன்பு இது 3ஐயும் இயேசு நிறைவேற்றினார். 4வது இஸ்ரவேலின் பண்டிகை பழைய ஏற்பாட்டில் 50 நாட்கள். முதற் பலன்களுக்கு 50 நாட்களுக்கு பின்பு பெந்தைக்கோஸ் என்னும் பண்டிகை. 50 நாட்களுக்கு பின்பு 10 நாட்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் பூமியில சஞ்சரித்தார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 10 நாட்கள் காத்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ் என்னும் நாள், பண்டிகையின் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்தார். ஸோ முதல் 3 பண்டிகைகள், பாஸ்ஓவர், அன்லீவன் பிரெட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், 3ம் இயேசு நிறைவேற்றினார். பெந்தைக்கோஸ் என்னும் பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் வருகையால் அதுவும் நிறைவேறி முடிந்தது. நீங்களும் நானும் அங்கே இல்லைனாலும் நாம் அதில் பங்கெடுத்து விட்டோம். என்னைக்கு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் அதை நிறைவேற்றுகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு 3 பண்டிகைகள் பைபிள் சொல்லுகிறது. ஒன்று த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், எக்காலத்தின் பண்டிகை. எக்காலம் துணிக்கும் போது கர்த்தர் வானமேகத்தில் வருவார். 2வது த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், நியாய தீர்ப்பை குறிக்கின்ற பண்டிகை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அதில் விசுவாசிகள் நியாய தீர்ப்புக்கு தப்புவார்கள். கடைசி பண்டிகை கூடார பண்டிகை. அப்படின்னா நித்திய காலம் கர்த்தரோடு கூட நம்ம வாழ போகிறோம். இந்த பண்டிகைகளை குறித்த ஆழங்களை பார்க்கும்போது முதல் 3 பண்டிகைகள், அதற்கப்புறம் பெந்தைக்கோஸ், 4 பண்டிகைகளும் நிறைவேறி முடிந்தாயிற்று. கர்த்தர் இயேசு அதை நமக்காக முடித்தார். பஸ்கா நடந்த போது நீங்களும் நானும் உயிரோடு இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் பஸ்காவின் பங்காளிகளாய் இருக்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் பஸ்காவை நிறைவேற்றுகிறோம். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலறையில் காத்திருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவி வந்தபோது நீங்களும் நானும் அங்கே இல்லை. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இதயத்தை பரிசுத்த ஆவிக்கு திறந்ததனால பெந்தைக்கோஸ் பண்டிகையும் நம் வாழ்க்கையில் நிறைவேறி முடிந்திருக்கின்றன. இனி ஒரு பண்டிகைக்காக காத்திருக்கிறோம். இனி ஒரு பண்டிகைக்காக காத்திருக்கிறோம். உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும். ஆமென். கூடார பண்டிகை, சீக்கிரத்தில் எக்காலம் துணிக்கும். the feast of trumpets, கர்த்தர் வானமேகத்தில் வருவார். அவர் வரும்போது நியாய தீர்ப்புக்கு தப்பி நித்திய காலங்கள் கர்த்தரோடு கூட இருப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
we as New Life Church don't preach much on end times. கடைசி நாட்கள் அப்படின்னு பேசுவது தப்பல்ல, ஆனால் நம்ம அதிகமாய் பேசுவதில்லை. போன வாரம் சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். ஏனென்றால் கடைசி காலத்தில் 2 விஷயம் நிறைவேறும், முக்கியமாக 2 நிறைவேறும். ஒன்று, இயேசு சீக்கிரம் கண்டிப்பாய் வருவார். அவ்வளோ ஒரு சலிப்பான ஒரு ஆமீன் தேவையில்லை, நல்லா சொல்லி இன்னொரு முறை, இயேசு கண்டிப்பாக திரும்ப வருவார். ஆமீன். நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது, அவர் எப்போ வருவார் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. சிலர் நாட்களை குறிச்சதுனால கர்த்தர் தள்ளி போட்டுட்டே இருக்கிறார். ஆமீன். ஸோ அவர் திருடனை போல யாருக்கும் தெரியாமல் வருவார். இப்போ பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, அவர் வராருங்க, நான் போறேங்க. அது ரொம்ப முக்கியம். 3வது. ஆமீன். ஸோ அதோடு நான் நிறுத்தி விடுகிறேன். அதிகமாய் கடைசி நாட்களை குறித்து சொல்வதில்லை. பட் he is coming very soon. கூடார பண்டிகைக்காக சபை காத்திருக்கிறது. சீக்கிரம் நித்திய 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 காலம் நான் இயேசுவோடு கூட இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு உங்க கூட பஸ்காவை குறித்து பேசலாம். பஸ்கா என்பதற்கு வேதம் கொடுத்த ஆங்கில வார்த்தை பாஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். பஸ்கா என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பாஸ் ஓவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் கர்த்தர். என்ன நடந்தது என்று வாசித்து உங்களுக்கு காண்பித்து போகிறேன். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் வாசிக்கிறேன் இங்கிலீஷ்ல, உங்க பைபிள்ல பாருங்கள். For the Lord will pass through to strike the Egyptians. இன்றைக்கு எகிப்தியர்களை கர்த்தர் சங்கரிக்க போகிறார். And when he sees the blood on the lintel and on the 2 doorposts, அந்த கதவனுடைய நிலைக்கால் மேலும் இரு பக்கத்தில் இருக்கிற நிலைக்கால் மேலும் ரத்தத்தை அவர் காணும்போது, அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, the Lord will pass over the door, the Lord will pass over the door and not allow the destroyer to come into your houses to strike you. எவ்வளவு அழகா சொல்லிருக்கு. அந்த ரத்தம் அங்கு இருப்பதனால சங்கரிக்கிற சங்காரக்காரன் உங்க வீட்டுக்குள் நுழைந்து உங்களை தாக்குவதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. நீங்க பலத்தவர் ஆமீன் சொல்லி இருக்கணும். மீண்டும் சொல்லுவேன், நீங்க ஆமீன் சொல்லணும். சங்காரக்காரன் உங்க வீட்டுக்குள் பிரவேசிக்க ரத்தம் நிலக்கால் மேல் இருப்பதனால் உங்க வீட்டுக்குள் பிரவேசிக்கிற அதிகாரம் அவனுக்கு இல்லை. நல்ல பலத்த பஸ்காவின் ஆமீன் சொல்ல பார்க்கலாம். ஸோ இந்த பாஸ் ஓவரை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது, that is what we are celebrating. 10 வாதைகளை எகிப்தில் கர்த்தர் அனுப்பினார். எத்தனை வாதைகள்? 10 வாதைகள். நான் கேள்விப்படுகிறேன் அல்லது வாசிக்கும் போது புரிந்து கொள்கிறோம், எகிப்தில் 10 முக்கியமான தேவர்கள் இருந்தார்கள். அதனால கர்த்தர் 10 அனுப்புகிறார். ஒவ்வொன்றாய் தெளிவாய் சொல்ல முடியும், நேரம் நமக்கு இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, also on their gods அப்படின்னு சொல்றார். கடைசி கீழே பாருங்க, also on their gods the Lord had executed judgments. அப்ப இந்த 10 வாதைகளை அனுப்பும் போது 10 வாதைகளும் அவர்கள் தேவர்கள் மேல் அனுப்பினார் என்று பைபிள் யாத்திரையாகமத்தில் சொல்லுகிறது. ஏன் 10 வாதைகளை அனுப்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் சொல்லார், நீ அல்ல தண்ணீரின் தேவன், நான் தான் தண்ணீரின் தெய்வம். தண்ணீரை ரசமாய் மாற்றி காண்பித்தார். மிருக ஜீவன்கள் மேல் அதிகாரம் உள்ளவர் நீ அல்ல, நான் தான் என்று மிருக ஜீவன்களை குறித்த விஷயத்தில் அவர் தலையிடுகிறார். ஆமென். வெளிச்சத்திற்கும் இருட்டுக்கும் நீர் அல்ல தெய்வம், நான் தான் தெய்வன் என்று காரூரலை அனுப்புகிறார். He proves one by one to the gods of Egypt that you are not in control of creation. I am the God. நான் தான் தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்க 10 வாதைகளை 10 தேவர்கள். ஓகே, ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? இப்ப 12ஆம் அதிகாரத்தின் 13 வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தின் 13 யாத்திரையாகமம். Now the blood shall be a sign. Exodus 12 and 13. Now the blood shall be a sign for you on the houses where you are. ரொம்ப நாளா நான் படிக்கும் போது அதை சரியா படிக்கல. நானே ரத்தம் அவருக்கு அடையாளமா இருக்கும் என்று நான் நினைச்சேன். சங்காரக்காரன் வரும்போது கர்த்தருக்கு அந்த ரத்தம் அடையாளமா இருக்கும் என்று நான் படிச்சுட்டு ஏனோ அப்படி நினைச்சேன். இன்னைக்கு படிக்கும் போது எனக்கு புரியுது. அவர் சொல்றாரு, this blood shall be, எனக்கு சைன் என்று சொல்லவில்லை, உங்களுக்கு அது அடையாளமா இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? ரத்தம் தளிக்கப்பட்டதுன்னு நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவனுக்கல்ல அடையாளம், உங்களுக்கு ஒரு அடையாளம். அந்த வலது கை உயர்த்தும் போது நீங்க இப்படி சொல்லணும், ரத்தம் தளிக்கப்பட்டிருப்பதனால் எனக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, வாதை என் கூடாரத்தை அணுகாது.
இன்னொரு முறை சொல்ல, நல்லா கேட்டாமின்னு சொல்லணும். ரத்தத்தை நான் பார்க்கும்போது அது தேவனுக்கல்ல அடையாளம், அது எனக்கு அடையாளம். அதுக்கு எனக்கு என்ன அடையாளம் என்றால், வாதை என் கூடாரத்தை பிரவேசிக்க அனுமதி இல்லை என்று சொல்லும் போது கையை நல்லா தட்டி வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறார். இருதயம் விசுவாசம். ஆமென். விசுவாசம் இருக்கிறவன் தான் ஆட்டை கொன்று அதன் ரத்தத்தை எடுத்து நிலக்கால் மேல பூச முடியும். விசுவாசம் உள்ளவன் தான் கர்த்தர் சொல்வதை செய்ய முடியும். விசுவாசம் உள்ளவன் தான் 6 நாள் எரிகோவை சுத்தி 7வது நாள் ஆர்ப்பரிக்க சொல்லும் போது ஆர்ப்பரிக்க முடியும். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்க நிலக்கால் மேல் இருக்கிற ரத்தம் அவருக்கெல்லாம் அடையாளம், உங்களுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? என் கூடாரத்துக்குள் வாதை பிரவேசிக்க அனுமதி. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல ரத்தம் எனக்கு ஒரு அடையாளம். ஆமென். சோ இந்த பாஸ்ஓவர் பைபிள்ல சொல்லப்படும் போது 3 விஷயங்களை பஸ்கா, இன்னைக்கு பேச போது பஸ்கா மட்டும்தான், 3 விஷயங்களை பஸ்கா நமக்கு காட்டுகிறது. இட் இஸ் ரெஃபரிங் டு 3 things in the Bible. நம்பர் 1, முதலாவது பஸ்கா என்ன குறிக்கிறது? பண்டிகையை குறிக்கிறது. ஆமென். இட் இஸ் a festival. நம்பர் 2, it is referring to a meal, ஒரு ஆகாரத்தை குறிக்கிறது. 3, அது எதை குறிக்கிறது? ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் புரிதலுக்காக. 1 பண்டிகை, 2 ஆகாரம், 3 ஆட்டுக்குட்டி. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். 1 பண்டிகை, 2 ஆகாரம், 3 ஆட்டுக்குட்டி. இதை 3ஐயும் தான் பஸ்கா குறித்து காட்டுகிறது. ஆமென். சோ 3ஐயும் அலசி பார்த்தால் 3 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். நீங்க வீட்டுக்கு போய் இட்லி சாப்பிடலாம். ஆமென். ஓகே, முதல் வார்த்தை ஃபெஸ்டிவல். ஆமென். அந்த ஃபெஸ்டிவல் ரூட் வேர்ட், அதனுடைய ரூட் வேர்டே ஃபீஸ்ட் என்ற அர்த்தமாகும், கொண்டாட்டம். ஆமென். ஃபீஸ்ட். 12ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம், யாத்திராகமம் 12:14 இப்படி சொல்லுகிறார் கர்த்தர். பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடித்தத ரத்தத்தை நிலக்கால் பூசுன்னு சொல்லிவிட்டு இப்படி சொல்றாரு, this day shall be to you a memorial. Amen. And you shall keep it as a feast. And the feast என்ற இடத்துல festival to the Lord. Amen. இது உங்களுக்கு வருஷா வருஷம் ஒரு பண்டிகையா இருப்பதாக அப்படின்னு சொன்னாரு கர்த்தர். அன்னைக்கு இயேசு வந்து அதை நிறைவேற்றி முடித்தார். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம், Matthew 26:22. He is referring to a festival. இப்படி சொன்னார் இயேசு கிறிஸ்து, you know that after 2 days is the Passover. இன்னும் 2 நாளில பஸ்கா வருகிறது, பண்டிகை வருதுன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது வரும்போது தேவகுமாரன் உங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த பண்டிகைன்னு சொல்லும்போது கர்த்தர் தன் ஜனங்கள் ஒன்றாய் வந்து கொண்டாடுவதை அப்பொழுதே விரும்பி இருக்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பக்கத்துல நம்ம ஒண்ணா வந்தது ரொம்ப சந்தோஷங்க. ஆமென். சோ இங்க ஃபீஸ்ட் பத்தி சொல்லியிருக்கு, பண்டிகை பத்தி சொல்லியிருக்கு. சில நேரம் ஃபாஸ்டிங் பத்தியும் பேசணும், சில நேரம் ஃபீஸ்டிங் பத்தியும் பேசணும். ஒரு ஆமென் கூட வரல பாரு. சோ ஆண்டவர் சொல்றார், இது உங்களுக்கு ஒரு பண்டிகையா இருக்கும். ஆமென். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், speak to the children of Israel. Leviticus 23:10. Speak to the children of Israel and say to them, when you come into the land which I give to you and reap its harvest, then you shall bring a sheaf of the first fruits of your harvest to the priest. முதலாவது பஸ்கா, இரண்டாவது முதற் பலன்களின் பண்டிகை. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அந்த பண்டிகையின் நாளில் நீங்கள் வந்து முதற் பலன்களை எடுத்து கர்த்தரிடத்தில் காண்பிக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் கீழே வாசிக்கிறோம், and he shall wave the sheaf before the Lord to be accepted on your behalf. நல்லா படிக்கணும். On the day after the Sabbath the priest shall wave it. இன்னொரு முறை தமிழ்ல சொல்றேன், சபத்தின் அடுத்த நாளில் முதற் பலன்களை எடுத்து நீங்கள் தேவாலயத்தில் அசைத்து காண்பிக்க வேண்டும். முதற் பலன் வேறு யாரும் அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே. அப்ப என்னைக்கு உயிர்த்தெழுந்தார்? சபத்தின் அடுத்த நாள். இப்படி சொல்ல போற சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கலாம். பஸ்கா அன்றைக்கு இயேசு அடிக்கப்பட்டார், சபத்தில் அவர் கல்லறையில் இருந்தார். ஆமென். சபத்திற்கு அடுத்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Hallelujah. So New Testament first fruit fulfill பண்றார். அதுக்கப்புறம் புளிப்பில்லா அப்பத்தின் பண்டிகை வேதம் எங்கே குறிக்கிறது? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம், 1 Corinthians 5:7.
Therefore purge out the old leaven, that you may be a new lump, since you are truly unleavened. For indeed Christ our Passover. கிறிஸ்து நம்முடைய பஸ்கா. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து என்னுடைய பஸ்கா, நமக்காக அடிக்கப்பட்டார். ஆமென். சோ அங்கே புளிப்பில்லா அப்பத்தை பவுல் சொல்லுகிறார். மூன்றையும் சொல்லுகிறேன். ஒன்று பஸ்கா, ரெண்டு புளிப்பில்லா அப்பம், மூன்று முதற் பலன்கள். மூன்றையும் இயேசு 2000 வருஷத்திற்கு முன்பாக இந்த பூமியில வந்து கால்வரியில நிறைவேற்றி முடித்தார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதற் பலன்கள் 1 கொரிந்தியர் 15:20 இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians 15:20. Amen. Therefore, but now Christ is risen from the dead. Christ is risen from the dead and has become the first fruits of those who have fallen asleep. Amen. இப்படி சொல்றேன், இன்னொரு முறை சொல்றேன். பஸ்கா இயேசு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புளிப்பில்லா அப்பம் அவரு. நியாயப்பிரமாணம், பாவம், அதன் சாபங்கள் எல்லாவற்றையும், எல்லா புளிப்பையும் கர்த்தர் என்னை விட்டு எடுத்து எனக்கு விடுதலை கொடுத்தார். மூன்றாவது முதற் பலன் உயிர்த்தெழுந்தவர் யாருங்க? எங்க இயேசு. மூன்றையும் நிறைவேற்றினார். குட் ஃப்ரைடே. ஒரே சொல்ல மாட்டீங்களா? இந்த பஸ்கா அன்றைக்கு எபிரேய குடும்பங்களில் 3 அப்பங்களை எடுப்பார்கள். எத்தனை அப்பங்கள்? 3 அப்பங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி குறிக்கிறதோ நான் யோசிக்கிறேன். ஆமென். 3 அப்பங்களை எடுத்து அதில் நடுவில் இருக்கிற அப்பத்தை எடுத்து, ஆமென், அந்த அப்பத்தை பிட்டு ஒரு துணியில் போர்த்தி எங்கேயாவது மறைத்து வைப்பார்கள். பஸ்காவுடைய நாள் வரும்போது, ஆமென், அந்த மறைக்கப்பட்டு துணியில் போர்த்தப்பட்ட அப்பத்தை சபத்து நாளின் அடுத்த நாள் அவர்கள் எடுத்து, ஆமென், the father of the Jewish house, தகப்பனார் அந்த வீட்டில் அதை எடுத்து, ஆமென், வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் அதை எடுத்து அசைத்து காண்பித்து முதற் பலன்களின் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். உங்களுக்கு தெரியும், நடுவில் இருந்த அப்பம் வேறு யாரும் அல்ல, குமாரனாகி இயேசு கிறிஸ்து. துணிகளில் போர்த்தி கல்லறையில் வைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. சபத்தின் அடுத்த நாள் அதை எடுத்து காண்பிக்கிறார் என்றால் இயேசு உயிர் தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முதலாவது பஸ்கா என்பது ஒரு பண்டிகையை குறிக்கிறது. ஆமென். இரண்டாவது பஸ்கா எதை குறிக்கிறது? இது ஒரு ஆகாரம். எல்லாம் சொல்லுங்களா, ஆகாரம். 12:11 யாத்திராகமம் 12:11 இஸ்ரவேல் புறப்பட போறாங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றார், you shall eat it. ஆமென். 12:11 நினைக்கிறேன். and you shall eat it with a belt on your waist. இடுப்புல நீங்க கச்சியை கட்டிக்கொண்டு, பெல்ட்டை கட்டிட்டு நீங்க சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்றார். your sandals on your feet and your staff in your hand, so you shall eat it in haste. it is the Lord's Passover. ஆமென். பக்கத்துல பஸ்கானா என்னங்க? புசிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல வேளை நீ கம்யூனியன் இல்ல, அடுத்த வாரம் நமக்கு ஈவினிங்ல இருக்கும். 22:15 லூக்கா சுவிசேஷத்தில், Luke 12:22-15, 22:15. then he said to them, with fervent desire I have desired to eat this feast with you, this meal with you. 22:15 லூக்கா சுவிசேஷம். then he said to them, with fervent desire I have desired to eat this Passover with you before I suffer. நான் கால்வரியில் கஷ்டப்படுவதற்கு முன்பாக இந்த ஆகாரத்தை உங்க கூட புசிக்க விரும்புகிறேன். பஸ்கா ஒரு பண்டிகை, 2 பஸ்கா ஒரு ஆகாரம். புரிஞ்சிருந்தா ஒரு ஆமென் சொல்லிருப்பீங்க. இன்னைக்கு அதை உங்க கூட நான் புசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார். and as they were eating, அவர்கள் புசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, Jesus took the bread, he blessed it, he broke it and gave it to his disciples and said, take, eat, this is my body. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இதை அதனாலதான் சண்டே நம்ம அப்பத்தை பிட்டு புசிக்கிறோம். ஏன்னா பஸ்கா ஒன்று பண்டிகை காட்டுகிறது, 2 பஸ்கா ஒரு ஆகாரத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்து மரிப்பதற்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி திரள் ஜனங்கள் அவருக்கு பின்னே போவார்கள். அப்போ யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 53ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார். and Jesus said to them, இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொன்னார், most assuredly I said to you, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், unless you eat the flesh of the Son of Man, மனுஷகுமாரனுடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்காவிட்டால் உங்களில் ஜீவன் இல்லை.
இதை அப்படி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க, எங்க இருந்தாவது வந்து கொஞ்சம் அப்பத்தை எடுத்து கொஞ்சம் ரசத்தை குடிச்சிட்டா நல்லா ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, பைபிளை வசனத்தோடு கோர்த்து தான் முடிக்க வேண்டும். ஆமென். சோ சும்மா நீங்க சாப்பிடுகிறதுனால உங்களுக்கு பஸ்கா வருவதில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 54 அடுத்த வசனம் சொல்றார், he eats my flesh and drinks my blood. என் சரத்தை புசித்து என் பாத்திரத்தில் யார் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஆமென். நான் அவர்களிலும் அவர் என்னிலும் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நான் அவர்களிலும் அவர்கள் என்னிலும் நிலைத்திருப்பார்கள். எத்தனை பேர் அவருக்குள்ள நிலைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய நம்ம அந்த வசனத்தை எல்லாம் படிக்கும் போது 56 சொல்லுகிறது, இதை புசிக்கிறவர்கள் நான் அவர்களிலும் அவர் என்னிலும் அப்படின்னு. நீங்க யார் வேணா வந்து கொஞ்சம் அப்பத்தை எடுத்து கொஞ்சம் ரசத்தை குடிச்சிட்டா நீங்க அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருப்பதில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இருக்கீங்களாங்க? எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்கேன்னா அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே, பரவாயில்ல பாஸ் ஸ்பீடா பேசுறாரு, கவனம் சப்ஜெக்டே கேளுங்க. நீங்க யாராவது ஒருத்தர் வந்து என்னன்னு கூட நம்பிக்கை இல்லாம அப்பத்தை பாஸ் கொடுக்கிறாரு, ரசத்தை கொடுக்கிறாரு, வாங்கி ஒரு கப்பே குடிச்சிட்டாலும் நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைப்பது இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை காட்டுகிறேன். 1 யோவான், அதே யோவான் எழுதுற 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் இப்படி சொன்னாரு. 1 John 4:15, whoever, இப்ப கவனிக்கணும் நீங்க, whoever confesses that Jesus is the Son of God, God abides in him and he in God. புரியல உங்களுக்கு? இத புசிக்கிறதுனால நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் அல்ல, புசிக்கிறதுக்கு முன்னாடி அவர்தான் உங்க தேவகுமாரன் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ. பக்கத்துல பஸ்கா ஒரு ஆகாரம், ஆனா இந்த ஆகாரத்தை அப்படின்னா ஆகாரம் யார் வேணா சாப்பிடலாம் பாஸ்டர், அதனால யார் வேணா சாப்பிட்டாலும் கிடையாதுங்க. யார் இவர் தேவகுமாரன் என்று அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள்தான் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருப்பார்கள். பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க, அவர் தாங்க என் ரட்சகர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் சும்மா சாப்பிட்டு போறது ஆகாரம் கிடையாது. இது தேவகுமாரனை இப்போ நீங்க கேட்கலாம், தேவகுமாரனை எப்படிங்க அறிக்கை செய்யணும்? நல்லா கேட்டுக்கோங்களேன். உங்க ரட்சகர் இயேசு என்பதை வெளிப்படையா சொல்லணும். ஆமென். இன்னும் வரல, இன்னும் எல்லாரும் உங்க ரட்சகர் இயேசுதான் என்பதை எத்தனை பேர் தைரியமா வெளிப்படையா? ஏன்னா இயேசு சொன்னாரு, என்னை நீங்கள் ஜனங்களுக்கு முன்னே அறிக்கை செய்தால் உங்களை நான் என் பிதாவினிடத்தில் அறிக்கை. ஏன் இதை தொட்டேன் அப்படின்னா, 1 பஸ்கா என்பது ஒரு பண்டிகை, 2 பஸ்கா என்பது ஒரு ஆகாரம். சண்டே நியூ லைஃப் சர்ச்சில் போனா அப்போ ரசம் கொடுப்பாங்க. தம்பி ராஜா, அதுக்கு அது மட்டும் நீ புசிக்கிறனால அவர் உன்னிலும் நீ அவரும் நிலைக்க மாட்ட. என்னைக்கு நீ அவரை ரட்சகர்னு அறிக்கை செஞ்சு இதயத்தில் விசுவாசித்து என் தேவகுமாரன் என்று சொல்லுகிறியோ அன்னைக்கு அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைத்திருப்பீர்கள். இல்லையா? வரலன்னு Hallelujah, I'll finish, I'm done. Amen. அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் என்னுடைய வேகமான எக்ஸ்பிரஸ் வேகம் செய்தியை கேட்கும் போது உங்களுடைய பாத மலர்களை தொட்டு நான் வேண்டிக் கொள்வது, நாளைய தினம் என் கையில் இல்ல, உங்க கையில் இல்ல, இன்றைய ரட்சண்ய நாள். இன்னொரு முறை சொல்ல போறேங்க, இங்க நிக்கிற நான் நாளைக்கு இருப்பேனா என்ற எந்த கேரண்டியும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு என் கூட இருந்த என் நண்பர், ஆமென், 2 பேரும் ஒன்னா சைக்கிள்ல போவோம், ஒன்னா வருவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு முந்தின நாள் வடை காப்பி சாப்பிட்டோம். ஆனா யோசித்து கூட பார்க்கல, அடுத்த நாள் காலையில அவ மரிப்பான் என்று கனவில் கூட யோசிக்கல. இன்றைக்கும் எனக்கு அது புரியவில்லை. நேற்றைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஒன்னா சாப்பிட்டோம், அடுத்த நாள் காலையில மரணத்தில் பார்க்கிறேன். என்னை கேட்கிற அன்பானவர்களை, உங்க பாத மலரை தொட்டு கேட்பது, இயேசுவை ஏற்றுக்கொள்வதை இன்னொரு நாள் தள்ளி போடாதீங்க. இன்றைய ரட்சண்ய நாள், இன்றைய அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. சோ முடிக்கிறேன். பஸ்கா, எல்லாம் சொல்லுங்க பஸ்கா. ஒன்று, அது ஒரு பண்டிகை, அது நிறைவேறுதலை கர்த்தர் கால்வரியில் முடிச்சாரு. 2, இது ஒரு ஆகாரம். அவரே அப்பத்தை எடுத்து சொன்னார், இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம். அது அவர்தான் பஸ்கா, அவர்தான் புளிப்பில்லா அப்பம், அவர்தான் முதல் பலன். இந்த அப்பத்தை புசிக்கிற நீங்கள் அவர்களும் அவர் உங்களும் நிலைக்க வேண்டுமானால் சாப்பிட்டால் மட்டும் போதாது, அவர்தான் தேவகுமாரன் என்பதை தைரியமாய் வெளிப்படையாக அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது முடிச்சிட்டேன்.
ஹalleluya. மூச்சு விடுறேன். பஸ்கா எதை குறிக்கிறது? What does Pascha refer to? One is a festival, two is a meal, and three பஸ்கா ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி. 21ஆம் வசனம், 12:21. ஆமென். 12:21 யாத்திரையாகமம், Exodus 12 and 21. Then Moses called for all the elders of Israel and said to them, pick out and take lambs for yourselves according to your families and kill the Passover lamb. படிச்சீங்களாங்க? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடிக்க வேண்டும். இருக்கீங்களா? பக்கத்துல அவர்தாங்க எங்க இயேசு அப்படின்னு சொல்லுங்களேன். 22:7 லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7 பைபிள் நியூ டெஸ்ட்மென்ட்ல அதை நிறைவேற்றி காட்டுகிறார். Then came the day of unleavened bread. புளிப்பில்லா அப்பத்தின் பண்டிகை வந்தது. பஸ்கா புளிப்பில்லா அப்பம் முதற் பலன். Passover festivals. அசல புளிப்பில்லா அப்பத்தின் பண்டிகை நாள் வந்தது. When the Passover must be killed. So அவர் சொல்றார், இது புளிப்பில்லா அப்பத்தின் பண்டிகை, இந்த நாளில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். Passover must be killed. அதனால யாத்திரையாகமம் 12:21 வாசித்ததை நிறைவேற்றுகிறார் இயேசு. யார் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி? என் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே. யாருங்க அவர் அப்படின்னு உங்களுக்கு காட்டுற பைபிள் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம், John 1:29. அவர் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பஸ்கானா என்னங்க? ஆட்டுக்குட்டிங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் அடிக்கப்பட்டார். இப்ப சொல்ற நல்ல கேட்டுக்கோ. திரும்ப நான் யாத்திரையாம போக விரும்பல, திரும்ப வருவேன், ஒரே ஒரு முறை படிப்பேன். அவங்க முதல் துவக்கத்திலே சொல்லியிருக்கு, நைசான் மாசம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. ஆமென். கர்த்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் பழைய ஏற்பாட்டில். 10வது நாள் அப்படின்றார். 10வது நாள் நீங்கள் ஆட்டுக்குட்டியை பிரித்தெடுக்க வேண்டும். 10வது நாள் இயேசு கிறிஸ்து எருசலேமில் பவனியாய் சென்றார், மரிப்பதற்காய் பிரித்தெடுக்கப்பட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப யாத்திரையாமம் 12 முடிச்சிட்டு என் செய்தியை முடிக்க போறேன். நல்லா கவனிக்கணும். இந்த பிக்சர் ஒரு விசுவாசி மைண்டை விட்டு போயிடக்கூடாது. 12:7 இப்படி சொல்றார், take some blood. 12:7 of the book of Exodus. Take some blood. ஆட்டுக்குட்டி கொன்னுட்டீங்களா? கொன்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து, take some of the blood and put it on the 2 doorposts. உங்கள் நிலைக்காலுடைய இரு பக்கத்திலும் நீங்கள் தளிக்க வேண்டும். And put it on the top of the doorpost and on the lintel of the house where they eat it. வீட்டுக்குள்ளதான் குடும்பம் இருக்கு, எபிரேய குடும்பம். அந்த குடும்பத்திற்கு வாசல் இருக்கு, அந்த வாசலுக்கு நிலக்கால் இருக்கு. அந்த நிலக்காலினுடைய இடப்புறத்திலும் நிலக்காலுடைய வடப்புறத்திலும் நிலக்காலின் மேலையும் இந்த ரத்தத்தை ஒரு பக்கெட்டில் ஊத்தி, எந்த ரத்தத்தை? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பக்கெட்ல ஊத்தி ஈசோப்பினால் அதை முக்கி அதை இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் நீங்கள் தளிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அந்த படத்தை காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை பிக்சர் இஸ் வர்த் 1000 words. நிலக்கால், யூத வீட்டின் நிலக்கால் இப்படி இருக்கும். எகிப்தில் அப்படிதான் கதவு இருந்துச்சு. அவங்க நம்மள மாதிரி தேக்கு டோர் போட்டு கோட்ரேஜ் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் போடல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சும்மா ஒரு கதவு இருக்கும் ராத்திரியில் வாசல் மூடி வைப்பதற்கு. அந்த வாசல் மேல அடுத்த படத்தை காட்டுகிறேன். அடுத்த வாசலின் நிலக்கால் மேலையும் இருக்கீங்களாங்க. நிலக்காலின் இடப்புறத்திலும் நிலக்காலின் வலப்புறத்திலும் ஆட்டுக்குட்டியின் திரு ரத்தத்தை எடுத்து தளிப்பார்கள். இப்படி சொல்லுங்களேன், இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் தளிச்சிட்டு நிலக்கால் மேல தளிக்கும் போது மேல இருக்கிற ரத்தம் கீழே சொட்டி சொட்டி கீழே விழும். இருக்கீங்களாங்க? அந்த ரத்தம் கீழே விழும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ரத்தம் சும்மா ஒரு ஆட்டுக்குட்டியை குறிக்கல. அன்றைக்கு பஸ்காவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லூக்காவில் வாசித்தோம். அந்த ஆட்டுக்குட்டி வேற யாரும் அல்ல, இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டி. இப்போ கர்த்தர் சொன்னாரு, சங்கார தூதன் பஸ்கா என்ற நாள் வரும்போது, உங்க வீட்டண்டை வரும்போது, இந்த ரத்தம் யார் வீட்டு மேல இருக்கோ, யார் நிலக்கால் இருக்கோ, அந்த வீட்டுக்குள் அவனுக்கு நுழைவதற்கு அனுமதி.
இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நான் எப்படி தெரியுமா அந்த படத்தை பார்க்கிறேன்? மேல ரத்தம், சைடுல ரத்தம், கல்வாரி சிலுவையில் 2 கரங்களையும் விரித்து இயேசு அதில் தொங்கிய போது, இப்ப எத்தனை பேர் அந்த படத்தை நல்லா பார்க்கிறீங்க? உங்க வாசலை, உங்க வீட்டின் வாசலுக்குள் நுழைவதற்கு முன்பு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பதனால் இப்படி சொல்ல போற, வாதை உன் கூடாரத்தை அணுகுவது. நல்லா கை தட்டி ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பலத்த நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த பிக்சரை இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு நிமிஷம் அங்க நின்று அப்படி பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஓ, இதுதாங்க எங்க பஸ்கா. குட் ஃப்ரைடேன்னு கவுந்து தூங்குறதல்ல குட் ஃப்ரைடே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்காக ஆட்டுக்குட்டி அடித்து அது நிலக்கால் மேல இடப்புறம் வலப்புறம் எனக்காய் கரம் விரித்து கால்வரியில் தன்னை அர்ப்பணித்து ரத்தம் சிந்திய இயேசு எங்கெங்க ரத்தத்தை தளிக்க சொன்னாரு? நிலக்கால் மேல, நிலக்கால் இடப்புறத்துல, நிலக்கால் வலப்புறத்துல எனக்காக என் வாசல் அண்டை இருப்பது என் ஆட்டுக்குட்டியானவர். 3 முறை சொல்வேன், சபை ஆமென் சொல்லட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. சங்கார தூதன் உன் வீட்டுக்குள் பிரவேசிக்க கூடாது. எந்த வாதை சாபங்களும் உன் குடும்பத்திற்குள் வரக்கூடாது. காரணம் வாசல் அண்டை இருப்பது ஆட்டுக்குட்டியின் திரு ரத்தம். இப்போ உங்களை ஒரு கேள்வியோடு என் செய்தியை முடிக்கிறேன். இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை தைரியமா அறிக்கை செய்வீங்க? அட்லீஸ்ட் சர்ச்சிலேயாவது சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தாங்க என் தெய்வம், அவர் என் தேவகுமாரன். டுமாரோ இஸ் நெவர் யுவர்ஸ். டியர் பிரதர், டியர் சிஸ்டர், டியர் ஓல்ட் அம்மா, old appa, whatever it is, young boy, young child, tomorrow is never in our hands. அதனால தான் பைபிள் மீண்டும் தெளிவாய் சொல்லுது, இன்றே ரட்சணை. 1 கோடி செல்வங்களை சம்பாதித்து கிறிஸ்துவை மட்டும் விட்டுட்டினா அது உனக்கு லாபமா இருக்காது. இயேசு ஒரு கேள்வியை கேட்டார், இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு பிரிக்கப்படுமானால் உன் முடிவு என்ன என்று தெரியும் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த சத்தத்தை இன்னைக்கு கேட்டிருந்தா இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பாக தைரியமாய் இதயத்தில் விசுவாசித்து நாவினால் ஒரு அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசு என் ரட்சகர், அவர் ரத்தம் என் நிலக்கால் மேல இருக்கு. நான் சொல்றேங்க, வாதை உன் கூடாரத்தை அணுவதில்லை. எத்தனை பேர் அவர் தேவகுமார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்காக நான் வாழுவேன். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக நீர் ஜீவனை தந்து உங்க விலையேற பெற்ற ரத்தத்தை எனக்கு தந்ததினால் சங்காரக்காரன் என் வாசலுக்குள் நுழைவதற்கு அதிகாரம் இல்லை. இயேசு பஸ்கா அன்று மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் தட்டாத மாதிரி தலை மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? This is our Pascha today. Hallelujah. அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாள், இந்த படம், இந்த பிக்சர் உங்க மைண்ட்ல இருக்கட்டும். அடுத்த முறை சத்ரு அசைவுகளை கொண்டு வரும்போது அந்த கள்ளப்பேயை பார்த்து சொல்லி, என் வாசல் அண்டை பார், எனக்காக நிற்கிறவர் என் இயேசு ஒருவரே. கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை கைவிட மாட்டார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, எல்லாரும் எழுந்து நிற்கலாம் அவருடைய சமூகத்தில். Shall we stand in the presence of God? Thank you Jesus. Hallelujah Lord. இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காய் சிந்தினீரே. ஒரு அடி மட்டும் பாடிட்டு ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளும் ஒரே ஒரு சண்டே எனக்கு அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் வந்துடுவேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கவலைப்படாதீங்க, நீங்க போனாலும் நான் போக மாட்டேன். All right, shall we lift up our hands together in the presence of God? இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே.
கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. கோரப்பாடுகள் அத்தனையும் எனக்காகவோ. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் மாபாவியாம் என்னை நினைத்து மன்னான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இரண்டு கரங்களை மேல உயர்த்தி, ஜீசஸ் த பாஸ்ஓவர், இயேசு எனக்காய் அடிக்கப்பட்ட பஸ்கா. அதன் ஆழங்கள் ஏராளம். ஆனால் யாத்திரையாகமம் சொல்லுகிறது, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலக்கால் மேலையும் இடப்புறம் வலப்புறம் தெளிக்கப்பட்டதனால் the destroyer, அழிக்கிறவன் உன் வாசலுக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி நில்லுங்க பார்க்கலாம். எல்லா சாபங்களையும் கர்த்தர் கால்வரியில முடித்தார். நியாயப்பிரமாண சாபத்திற்கு உங்களை நீங்களாக்கிட்டாரு. கிருபையால் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் எனக்கு அடிக்கப்பட்டதனால என் வாழ்க்கை வெற்றி, நித்திய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறீர். நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். கர்த்தருக்கு நான் பயப்படுவதனால் வேற எவைகளுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I fear God, so I don't have to fear things. God is my redeemer. God is my everything. He is my savior. He is my king. He is my Lord. He is my paschal lamb. He is the one who shed his blood for me. He is the Lion of the tribe of Judah. He is the same yesterday. He is the same tomorrow. And he is forever the king upon the throne. உங்க நாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து ஒரு குரலாய் சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. ஈவினிங் சர்வீஸ் 6:15 இருக்கு, கம்யூனியன் இருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் அத்தனை பேரும் திரண்டு வாரீர். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ.